ஓபெக்ங்கிறது என்ன? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பெட்ரோலியம் இருக்கான்னு இருக்கு, அது ஓபெக்ல வராது. காரணம் நமக்கே பத்தலை. அங்கே வந்து ராஸ்தனூரா, அப்கேக்கு, அல்லசா, தாரான் ஏர்போர்ட்டு லைன் ஃபுல்லாக வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், அது எல்லாமே வந்து பெர்ஷியன் கல்ஃபில் இருக்குது. அந்த சைடில் ஈரான். அங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா ஹர்மோஸ் ஜலசந்தி வழியாக தான் போயாகணும். உலகம் பூரா மாங்குன்னு முனைஞ்சு என்ன பண்ணுறாங்க? சோலார் பவர், விண்டு பவர், அப்புறம் ஈவி காரு, இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் பார்த்தா இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ இல்லை 30 வருஷமோ அதில் பெட்ரோலியம் தேவை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பெட்ரோ டாலருங்கிறது இப்போ வந்து வழக்கொழிஞ்சு பெட்ரோ யுவானா மாறுது. இப்போ யுஏஇ வெளியே வரதுனால நேரடியாக இவன் சைனா வந்து வாங்க தயாராக இருக்காங்க. ஈரானில் நிறையா வாங்குறாங்க, யுஏஇலும் வாங்குறாங்க. அப்படின்னா அவன் சைனா வந்து டீல் பண்ணுறது டாலரில் பண்ணுறது இல்லை, அவன் டீல் பண்ணுறது ஒன்லி யுவான். இந்தியாவில் வந்து பெரிய விளைவு ஏற்பட போகுது. அங்கேருந்து வரத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்புறம் ஈரான் வந்து எக்கச்சக்கமாக எல்லாம் உறிஞ்சி கார்கோ ஐலண்டில் போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க. இனி உறிஞ்சினா கூட வெளியேற்றினா தான், வெளியேற்ற முடியாமல் சைனா கப்பல் கூட உள்ளே வர முடியாமல் இங்கே தடுத்து வச்சுருக்காங்க அமெரிக்கா. ஹர்மோஸை அவன் ஈரான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். கல்ஃப் ஆஃப் ஒமானில் வந்து அமெரிக்கா தடை பண்ணியிருக்கான். எதுவும் வெளியே வர முடியல. அதனால் இப்போது அப்படியே நெருக்கடியில் உட்காந்துருக்காங்க இந்திய அரசு நிறுவனங்கள். 101 ரூபா நம்ம கொடுக்கக்கூடிய பெட்ரோல் வந்து இனி 125லேருந்து 130 ரூபா ஆக போகுது. எனக்கு இவ்வளோ வந்து நஷ்ட ஈடு கொடு அப்படின்னு ஈரான் கேட்குறாங்க. அப்புறம் யுஏஇ, சவுதி அரேபியா வந்து மேகத்தெல்லாம் தடுத்து மழையை வந்து பொழிய விடாமாக்குனாங்க. அதுக்கு நஷ்ட ஈடு கேட்குறாங்க இப்போ ஈரான். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், பெட்ரோலியம் ஏற்றுமதி கூட்டமைப்பான ஒபேக்கிலிருந்து ஐக்கிய அமீரகம் வந்து வெளியேறிப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இதனால வந்து கணிக்க முடியாத அளவுக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற போல தகவலும் வருது. எப்படி சார் பார்க்குறீங்க? இதன் பின்னணி என்ன? இது வந்து ஐக்கிய அரபு அமீரகம், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது வந்து வர்ற 1ஆம் தேதியிலேருந்து வெளியேறாங்க. இன்றைக்கி எண்டில் இருக்கும், ஆக்சுவலாக ஏப்ரல் எண்டில் வந்துட்டோம். அப்போது மே 1ஆம் தேதியிலேருந்து ஓபெக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறோம். ஸோ ஓபெக் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து ஆரம்பித்ததே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஆச்சு. என்னென்னா ஏற்றுமதி பண்ணுறதுல நமக்கு ஒரு வரைமுறை வேணும் அப்படின்னு ஆரம்பித்து அது வந்து ஓபெக்ங்கிறது என்ன? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ். ஓபெக் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த கண்ட்ரிஸ் தான். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பெட்ரோலியம் இருக்கான்னு இருக்குது, அது ஓபெக்கில் வராது. காரணம் நமக்கே பத்தலை. சைனாவில் பெட்ரோலியம் இருக்குது, ஆனால் அதுக்கே பத்தலை. அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்டினா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணும். அப்படி கண்ட்ரி எடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் என்ன செய்யணும், கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய இடங்களில் பெட்ரோல் இருக்குது. ஆனால் ஏன்னா அந்த மக்களை வந்து எப்போவுமே பஞ்ச பராரியாகவே வச்சுருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் சேர்ந்து. இப்போ அதோடு சேர்ந்து ஜிசிசின்னு சொல்லக்கூடிய அரப் கண்ட்ரி இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து அமெரிக்காவோட கைகோர்த்து இவங்களை இன்னும் பஞ்ச பராரியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவங்க முதல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரப்ஸ் எல்லாம் பஞ்ச பராரியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வளம் வந்துருச்சு இல்லையா, அப்போ செழிப்பு வந்தோடனே ஆஹா எந்தெந்த கண்ட்ரிலாம் பிடிக்கலான்னு பிடிக்கிறாங்க. இதே யூரோப்பியன் கண்ட்ரி முன்னாடி ஏன் வந்து எல்லா கண்ட்ரியும் பிடிச்சாங்க? அவங்க கண்ட்ரியில் சின்ன இடம், அவங்களுக்கு வந்து பொருள் உற்பத்தி பண்ண முடியும். மெஷினரி வந்து 1700களில் 1800களில் மெஷினரி எல்லாம் பயங்கரமாக கண்டுபிடிச்சாங்க. அப்போ உற்பத்தி வந்து நார்மலாக வந்து கையால் ராட்டையால் நம்ம துணி செய்கிறதுக்கும், நம்ம களை எடுக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து கடலை இது இந்த விளைபொருள் இருக்கு இல்லையா, அதை கையால் குத்தி நெல்லாக்குறதுக்கும் மிஷினாக பண்ணும்போது எவ்வளோ வேகமாக வந்துச்சு. அந்த வேகமாக வந்து விற்கிறதுக்கு இடம் வேணும்ல. அவங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கில் இருக்காங்க, நம்மளால கோடிக்கணக்கில் இருக்கும். அப்படின்னா அதுக்கு விற்கிறதுக்கான இடத்த கொண்டு வந்தேன். அப்படி வந்து ஒவ்வொரு இடமா பிடிச்சி தன்னோட வியாபாரத்தை விரிவடைய வச்சாங்க. அப்போ விரிவடைக்கும் போது நம்ம மக்கள் படிச்சுட்டாங்க, பெரிய ஆளாக இருந்தாங்க. நீ என்னடா பண்ணுறன்னு கேள்வி கேட்பான்ல, கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் சுதந்திரம் அடைஞ்சு, சுதந்திரம் வேறு வழியில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அடைஞ்சு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் 50களில் தான், அதாவது 1930களிலே வந்து பெட்ரோலியம் வந்து 1900லேயே பெட்ரோலியம் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் அதோட இது இருக்கிற பயன்பாடு வந்து லோக்கோமோட்டிவ் இது அந்த ரயில் அது இதுன்னு பெருசாக இல்லை, காரு இதெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. அப்புறம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து டீசல் ஊற்றுனா அது தொடர்ந்து ஓடுங்கிறதெல்லாம் பெருசாக இல்லை. அப்போ அதெல்லாம் வர்றதுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப பர்டிகுலராக சொல்லப்போனால்
1945 அந்த ரேஞ்சில் தான் 2ஆம் உலகப் போர் முடிவுற அந்த போர் சமயம் இருக்கு இல்லையா, அப்போ தான் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கான தேவைகள் வந்து ரொம்ப பெருசாக வந்தது. அதுக்கப்புறம் தான் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்க பாடுறா அப்படியே சுற்றி சவுதியில் கொஞ்சம் இருக்குது, அல் ஹசன்ற இடம் எடுக்க போகிறோம், அப்புறம் பஹ்ரைனில் இருக்குது, இந்த பக்கம் UAE, இப்படி எல்லா இடமும் ஒன்று ஒன்றா தேடி தேடி அந்த எங்கெல்லாம் பாலைவனம் மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அப்புறம் தென் அமெரிக்கா அப்படின்னா அங்கே எல்லாத்தையும் எங்கெங்கே இருக்கோ, அது வெனிசுலா பார்த்தோம் இல்லையா அங்கே, இப்படின்னு எங்கே தேடி தேடி போய் பார்த்து அதுக்கு டெக்னாலஜி வந்து முதல்ல அது பார்க்குற டெக்னாலஜி வந்து யூரோப்பியன் கண்ட்ரி அமெரிக்காவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துச்சுன்னா இப்போ இங்கே வந்து அரபு கூட்டமைப்பு இருக்குல்ல, அங்கே பார்த்தாங்க சரி ஓப்பெக், இப்போ பாலைவனமாக இருக்கிறது போக ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் நிறையா இருக்குது. ஓகே, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதிரி சூழலில் ஓப்பெக்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதில் அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கூட்டமைப்பு, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ், ஓப்பெக். அந்த ஓப்பெக்கில் தலைமை யார் அப்படின்னா சவுதி அரேபியா. ஓகே, அப்போ அந்த நாடுகள் எடுத்திங்கன்னா என்னென்ன நாடுக்குன்னா, ஒரு பக்கம் சவுதி அரேபியா, அரபு நாடுகளில் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் குவைத்து, முதல்ல கத்தார் இருந்துச்சு, UAE இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மேலே ஈராக்கு, ஈரான். இப்போ இந்த இடத்துலையே வந்து ஒரு 5 கண்ட்ரி, இப்போ சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, UAE, ஈரான், ஈராக், ஒரு 6 கண்ட்ரி. அதில் 2019 வாக்கில் நினைக்கிறேன், 19 அந்த டைமில் வந்து இவர் இருக்கான் இல்லையா கத்தார், அங்கே வந்து கேஸ் நிறையா, நேச்சுரல் கேஸ். அவன் வந்து நான் ஓப்பெக்லேருந்து வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் தான் எக்கச்சக்கமாக அந்த கேஸை உறிஞ்சினது. அப்படி எப்படி உறிஞ்சினாங்கன்னா, ஈரானை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, நீ எதுவும் தொடக்கூடாது, உன்னுடைய கேஸை யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ரெண்டுக்கும் பக்கத்தில் எல்லை ஒரு 60% கத்தார் ஏரியா, 40% குவைத் ஏரியா. அந்த கத்தாருக்கு அப்புறம் எங்கே ஆயில் கேஸ் உறிஞ்சுறாங்க, நேச்சுரல் கேஸ் உறிஞ்சுறாங்களோ அடுத்த எல்லை வந்து ஈரான். ஓகே, இது ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா அது வந்து ஒரு 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஈரான். ஆனால் இங்கே நிறைய உறிஞ்ச கீழேருந்து ஜாஸ்தி போயிரும்ல, அந்த ஒரு பிரச்சனை வந்து ஈரானுக்கும் கத்தாருக்குமே உண்டு. ஆனால் இவன் ஓப்பெக்கில் இருக்கும்போது என்னென்னா, நீ வந்து ஒரு நாளைக்கு இத்தனை பேரல் தான் உறிஞ்சணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஓப்பெக் என்ன செய்வாங்கன்னா, ஓப்பெக்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஓப்பெக் ப்ளஸ்ன்னு இருக்குது. அந்த ஓப்பெக் ப்ளஸ் வந்து ரஷ்யாவில் இருக்குது. ஓப்பெக்லேருந்து வெளியேறதுக்கு காரணம் என்ன? ஆமாம், அது ஒரு முக்கிய காரணமாக காரணம். இந்த டீட்டெயில்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி சொன்னால் மட்டும்தான் வெளியேறான். UAE வந்து ஓப்பெக்லேருந்து வெளியேறிட்டான், ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான். இப்போது இந்த இடத்துல வந்து 20 ரூபா விற்கக்கூடிய தக்காளி வந்து இப்போ என்ன சொல்லுவோம், எப்பா இந்த கிராமத்தில் நீ வந்து 5000 ஏக்கர் மட்டும் போடு, நீ 10000 ஏக்கர் போட்டேன்னா விளைச்சல் அதிகமாகிடும், நமக்கு விலைவாசி கிடைக்காது. ஆனால் விளைய வைக்கிறதுக்கான காஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் சீடு வாங்குறதுக்கு, விதை வாங்குறதுக்கு, அப்புறம் உரம் போடுறதுக்கு, மருந்தடிக்கிறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 8 ரூபா செலவாகுது, இல்லை 10 ரூபா செலவாகுது. ஆனால் நீ பறித்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 3 ரூபா செலவாகும். நீ 20 ரூபாய்க்கு விற்றா மட்டும்தான் உனக்கு 6 ரூபா 7 ரூபா கிடைக்கும், வண்டி கூலியெல்லாம் போக ஒரு 5 ரூபா கிடைக்கும். ஆனால் 12 ரூபாய்க்கு விற்றேன்னா நீ கை நஷ்டம் 3 ரூபா, நீ நஷ்டத்துக்கு விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு எப்படி விவசாயத்தில் ஒரு பிரச்சனை வருதோ, கிட்டத்தட்ட இதே மாதிரி இங்கே வந்து நீ ஒரு நாளைக்கு வந்து 40 லட்சம் லிட்டரு, இப்போ UAE எடுத்தேன்னா 50 லட்சம் லிட்டரு வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுக்கணும். ஓப்பெக் வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சவுதி அரேபியா ஜாஸ்தி எடுக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து கோடியில் எடுக்கிறாங்க. அப்போது என்ன ஒரு கணக்கு வருது அப்படின்னா, நீ மட்டும் அதிகமாக எடுப்பியா, நான் எடுக்கக்கூடாதா, நான் வந்து 60 லட்சம் பேரல் நான் எடுப்பேன் அப்படின்னா, நீ 60 லட்சம் பேரல் எடுத்தேன்னா இங்கே பக்கத்தில் குவைத் வரை எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. ஈரான் ஏற்கனவே வந்து தடை பண்ணியிருக்காங்க, ஆனாலும் எடுத்து விற்க முடியும். ஈராக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கும். இப்போ நானும் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். அப்புறம் ஓப்பெக் ப்ளஸில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுதிக்குமே அப்போ UAEக்கும் முரண்பாடு இருக்குது. பெரிய முரண்பாடு, பெரிய அதுக்கு வெளியேறதுக்கு அது ஒரு ரீசனா சார்? அல்ல, அந்த முரண்பாடு மட்டும் இல்லை. இவங்க என்னன்னா அதுக்கான டீட்டெயில் ஒன்றா சொல்லிடுவோம். இந்த டீட்டெயில் சொல்லிட்டோம்னா வெளியேறும் போது ப்ளஸ் மைனஸ் இருக்கு, அதையும் பேசிடுவோம். ஓகே, இப்போ இதில் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எடுத்திங்கன்னா அங்கிட்ட வந்து இல்லை மற்ற எல்லாம் அல்ஜீரியா இருக்குது, அந்த மேலே உள்ள கண்ட்ரி. அப்புறம் இந்த மாதிரி ஈக்குவட்டோரியல் கினியா, காங்கோ, கபான், லிபியா, நைஜீரியா. லிபியாவில் வந்து ஏன் பிரச்சனை வந்துச்சு, கடாஃபி அடித்து துரத்துனாங்க. அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் விற்காம, நம்ம டாலரில் விற்காம வேறு கரன்சியில் விற்றாங்க. அதனால் அந்த தலைவரை பொறுத்தல் அந்த அவங்களோட இதே அதுதான். ஆமாம், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா யார் வெளியேறினாங்கன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 2000
19 கத்தார் வெளியேறி இருக்கான். ம், ம். 2016 இந்தோனேஷியாவை வந்து வெளியேற்றிட்டாங்க. ஓகே. ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்களே சஸ்பெண்டட் வெளியேற்றிட்டாங்க. 2020 ஈக்குவடார் இருக்குல்ல, அது வந்து வெளியேற்ற ஈக்குவடார் இருந்து அது வந்து வெளியேறிடுச்சு. அது போக அங்கோலான்னு சொல்லி ஒரு நாடு வந்து 2024 வெளியேறி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வெளியேறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே இருக்கும்போது ஒன்றா இருக்கும்போது நமக்கு மொத்த ப்ரொடக்ஷன் வந்து 10 கோடி பேரல். ஓகே, அதில் அமெரிக்கா வந்து ஒரு 3 கோடி பேரல் டெய்லி தயாரிக்கிறான், 2.25 கோடி ரஷ்யா தயாரிக்கிறான். அப்போ நம்ம எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி பேரல் தயாரிக்கிறோம் மற்ற எல்லாம் சேர்த்து. அதில் 6 கோடி பேரலுங்கிறத நம்ம நினச்சா நம்மளே 10 கோடி பேரல் எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் என்ன ஆகும், இன்றைக்கி வந்து $70 ஒரு பேரல் இருக்குது, இல்லை $65 இருக்குது, இப்போ $100-110 வருது வச்சுக்கலாம். இப்போ இதை விட்டுட்டு நீங்கள் வந்து போருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 60, 62, 65, 55 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 55லேருந்து $65 தான் ஒரு பேரல் காஸ்ட் இருந்துச்சு. அப்போது இதே இது நீங்கள் வந்து 6 உதாரணத்துக்கு எல்லாம் சேர்த்து 10 கோடி பேரல் பதிலாக 15 கோடி பேரல் வந்து நம்ம இஷ்டத்துக்கு உறிஞ்சினோன்னு வச்சுக்கோங்க. உறிஞ்ச முடியும்ல? உறிஞ்சினோம்னா என்ன நடக்கும், நம்ம வந்து $65 பதிலாக $35 விற்கிற மாதிரி ஆகிடும். எப்படி தக்காளி எக்கச்சக்கமாக விளைஞ்சு தெருவில் கொட்டுவாங்களோ அது மாதிரி ஒரு டைம் வந்துச்சு வெறும் $30 பேரல் வந்துச்சு. பார்த்துருப்பேன், உலகமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு பண்ணிக்கும் போது $30 வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அவங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட் வந்து $55-60 இருந்தால் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். $100 போச்சுன்னா லாபம் பெருசாக வரும். நமக்கு தக்காளி வந்து திடீர்னு $100 விற்றுச்சுன்னா அவனுக்கு வந்து $13 ஒரு கிலோ விளைய வைக்கிறதுக்கு விவசாயிக்கு $13 செலவாகுது அப்படின்னு வச்சிட்டோம்னா $15 விற்றாலே ஒரு கையை கடிச்சிட்டு நிற்கும். டிரான்ஸ்போர்ட் பண்ணால் கூட பத்தாது. $20 விற்றா $5 ஒரு கிலோ கிடைக்குது, சொற்பமான லாபம். ஆமாம், $30 கிடைச்சா ஓகே, அது பெரிய லாபம். $50 போச்சுன்னா ரொம்ப பெரிய, $100 போகுதுன்னு வச்சுக்கோங்க. $100 போனால் மிகப்பெரிய லாபம். அப்போ என்ன, இந்த தக்காளியை விற்று அவன் வந்து லட்சாதிபதி ஆயிடலாம். அது ஆனால் என்னென்னா விவசாயி லட்சாதிபதி ஆக முடியாது. அவன்கிட்ட அதே $20 வாங்கிட்டு வியாபாரிகள் தான் வியாபாரி வைப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும். இப்போ இங்கே எப்படின்னா ஓப்பக்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது என்ன செய்வாங்கன்னா, நீ ரொம்ப அதிகமாக எடுத்தேன்னா இன்னைக்கு 6 கோடி பேரலுக்கு பதில் ஏன் இவ்வளோ துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பார்க்குற பார்வையாளருக்கு டேட்டாஸ் கொடுத்துடணும். கொடுத்தா தான் இதுதான் காரணம். அப்போது இதில் வந்து 6 கோடிக்கு பதில் நம்ம 6 கோடி பேரல் நம்ம அமெரிக்கா ரஷ்யா விட்டுட்டு நம்ம ஓப்பக் அண்ட் ஓப்பக் ப்ளஸ். ஓகே, ஏன்னா ஓப்பக்லேயும் ஓப்பக் ப்ளஸ்லேயும் அமெரிக்கா கிடையாது. ஓகே, ஸோ ஓப்பக் அண்ட் ஓப்பக் ப்ளஸில் வந்து ஒரு 8 கோடி பேரல் வந்து நம்ம எடுக்கிறோம். அதுக்கு மேலே யாராவது எக்ஸ்ட்ரா எடுத்தால் ஓப்பக்கில் இருந்து கண்டனம் வந்துடும், இல்லை நீ ரொம்ப எடுக்காத. அப்புறம் விலை நிர்ணயம் இருக்குல்ல, அது வந்து ஓப்பக் அண்ட் ஓப்பக் ப்ளஸ் கூடி அப்பப்போ சேர்ந்தது விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த விலை நம்ம வந்து அதிகமாக எடுத்தோம்னா விலை கம்மியாகும், அப்போது கட்டுப்படுத்துங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுக்காக உள்ளது வந்து ஏன்னா தங்களை வந்து எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ நீ ரொம்ப கட்டுப்படுத்துகிற அப்படின்னு சொல்லித்தான் 19 கத்தார் வெளியே போயிட்டாங்க. அந்த வெளியே போகிறதுக்கு காரணம் கத்தார் இல்லை, அமெரிக்கா. என்ன என்னுடைய கேள்வி அதுதான் நினைச்சேன். இந்த அளவுக்கு வந்து அரபு நாடுகளை வந்து ஆதிக்கம் செலுத்தின்னு இருக்கான், ஆனால் ஒப்பெக்கில் மட்டும் அவன் இல்லாதது ஏன்? இதன் பின்னாடி வந்து இவன் இருக்கானா? ஒப்பெக்கை வந்து பின்னாடி இயக்கிறத வந்தான் நான் பண்ணுவான். ஏன்னா அப்படி பார்த்து எல்லாமே பெட்ரோல் டாலரில் போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் மாறுது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, கத்தாரில் வந்து எக்கச்சக்கமாக இது இருக்குது, கேஸ் இருக்குது. அதை வந்து ஒரு 2 அமெரிக்கன் கம்பெனி புதுசாக வந்து அங்கே ஆஃபீஸ் போட்டு எக்ஸ்ட்ரா எடுக்க சொன்னால் ஓப்பக்கில் இருந்தால் எடுக்க முடியாது, இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அப்படின்னா அங்கே தடை உத்தரவு வந்துடும். அப்போ நான் ஓப்பக்கில் இல்லைப்பா, நான் இந்த ஊரை விட்டு என்னை ஒதுக்கி வச்சுருந்தேனே, ஒதுக்கி போயிடுறேன். ஆமாம், நீ வந்து எனக்கு கடையில் அண்ணன் தண்ணி புழங்க வேண்டாம், நானே தனியாக போய் எல்லாத்தையும் எடுத்து நானே ஸ்டோர் வச்சு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவன் தனியாக போயிட்டான். 19 தனியாக போனதுக்கப்புறம் அவன் உறிஞ்சி இருக்க நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அதில் தான் வந்து ஈரானுக்கு பிரச்சனை வந்தது. நீ என்ன இங்கே பூரா உறிஞ்சிட்டேன்னா எனக்கு நேச்சுரல் கேஸு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொல்கிறது தான், நம்ம வந்து பூமிக்கு மேலே இது கத்தாரு, இது ஈரானு, இது இந்த பக்கம் சவுதி அரேபியா, இங்கே வந்து பஹ்ரைனு, அங்கிட்டு வந்து குவைத்து, அப்படின்னு நம்ம ஒன்று எல்லை பிரிக்கலாம். வானத்தில் மேகம் போகிறதோ அண்டர் கிரவுண்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபாசில் ஃபியூல்னு சொல்லும் இல்லையா, இது பெட்ரோலு கேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லை வகுத்தா போகும். நான் வந்து கத்தாருக்கு போகும்போது கத்தாரில் இத்தனை கோடி பேரலோட நின்றுக்குருவேன், அடுத்து நான் இவன் உறிஞ்சா கூட வரமாட்டேன். அதில் கேட்டாக போட்டுச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து எனக்கு ஈரானோட சம்மந்தப்பட்டு அவன் கையெழுத்து போட்டாங்க, ஈரானுக்கு இதுங்க இப்போ கையெழுத்து போட்டாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க, அதனால் இதுக்கப்புறம் நீ உறிஞ்சா கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு கீழே வந்து நிற்கவா போகுது.
இவன் எக்ஸ்ட்ரா உறிஞ்ச கீழே வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல். ஓகே, அவன் வந்து நிறைய உறிஞ்சணும், ஓப்பக்கிலேருந்து உறிஞ்ச முடியாது. அதுக்கு காரணம் அமெரிக்கா போட்ட 2 கம்பெனி அவன் எக்கச்சக்கமாக உறிஞ்சு அவன் லாபம் பார்க்குறதுக்கு. அப்படி லாபம் பார்க்கும்போது கத்தாருக்கும் லாபம் தானே, நிறைய கொளிச்சிட்டாங்க எக்கச்சக்கமாக. அதுக்கப்புறம் தான் வந்து FIFA வேர்ல்டு கப் என்ன, இது என்ன பயங்கரமான பில்டிங் என்ன, அப்படியே ராஜபோகமாக ஆக போக அப்புறம் வந்து அமெரிக்கா வந்தால் உனக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்த கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவர் அதிபர் வந்தார்னா ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு 5000 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஃப்ளைட்டு பரிசு கொடுக்குறேன் உனக்கு. அது கொடுத்தேன் ஒரு ஃப்ளைட்டு. ஒரு இப்போ திருப்பி கேட்டாங்க அந்த ஃப்ளைட்டை திருப்பி கொடு அப்படின்னு. சின்ன பிள்ளையோடமே நான் அந்த சின்ன ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல, ஆமாம் சண்டை விடும்போது, நேற்று நான் உனக்கு ஒரு முட்டாய் கொடுத்தேன்ல, அந்த முட்டாய் நீ திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி. கத்தார் என்ன பண்ணா, நீ அதிபர் நான் கொடுத்த ஃப்ளைட்டை திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. இதெல்லாம் கத்தார் வேற வழி இல்லை. அவன் வந்து எல்லாம் வளர்றான், ஆனால் பாதுகாப்பு இல்லாமல் வளர்றான். அந்த பாதுகாப்பு யார்? அமெரிக்கா வந்து நான் பாதுகாப்பு தரேன் பெரிய தளத்தை வச்சு அங்கே ஒரு 10,000 வீரர்களை வச்சு எக்கச்சக்கமான இதை வச்சு நிறைய பேசுகிறோம் அதை பற்றி. ஆனால் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் அவன் ஓடிட்டான். அரப்ஸ் இருக்காங்கல்ல, லோக்கல் அரப்ஸ், அங்கே கத்தார் அரப்ஸ், இங்கே யூஏல வந்து யுஏஇ அரப்ஸ், சவுதி அரப்ஸ் விடலை, இங்கே யுஏ அரப்ஸ் எல்லாம் நிறைய வந்து யூகேக்கு அதுக்கு நிறைய வெளியே போயிட்டாங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வருவோம், நாடு பொழைச்சி கிடந்தா வரும். அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யூகேல லண்டனில் எக்கச்சக்கம் எல்லா அரப்ஸும் வீடு வச்சுருக்காங்க. இந்த காசு நிறையா இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க, எவ்வளோப்பா வீடு, இது வந்து ஒரு 1 லட்சம் பவுண்டு, அப்போ கூட 1.5 லட்சம் பவுண்டு கொடுத்து வாங்கு அப்படின்னு வாங்கி நிறைய வீடு வச்சுருக்காங்க. அங்கே 1 லட்சம் பவுண்டுக்கு 1.5 லட்சம் கொடுத்தா இவன் 1 லட்சம் பவுண்டு கேட்டால் இன்னொருத்த வந்து யுஏஇக்காரன் துபாய்க்காரன் வந்து அவன் கேட்பான்ல, ஒரு 1.5 லட்சம் பவுண்டு தரேன், இல்லை நான் வந்து 1.5 லட்சம் பவுண்டு தரேன், கையில் காசு இருக்குது, எல்லாம் வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஆனால் பெருசாக உறிஞ்சிட்டாங்க, இவன் நம்பி உறிஞ்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு என்னதில் உறிஞ்சினல எனக்கு இவ்வளோ வந்து நஷ்ட ஈடு கொடு அப்படின்னு ஈரான் கேட்குறாங்க. அப்புறம் யுஏஇ சவுதி அரேபியா வந்து மேகத்தெல்லாம் தடுத்து மழையை வந்து பொழிய விடாமாக்குனாங்க. அதுக்கு நஷ்ட ஈடு கேட்குறாங்க. இப்போ ஈரான் என்ன நினச்சிட்டு இருக்கு? ஈரானை சாதாரணமாக நினைக்க முடியாது நீங்கள் அந்த மாதிரி. ஸோ ஓப்பக்கு இந்த இதில் என்னாச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சுல்ல. இப்போ வந்து யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்கனவே எல்லை தகராறு. எல்லைன்னா வெறுமனே கோடு போட்டு இதுலேருந்து உனக்கு இதுலேருந்து எனக்கு அப்படி இல்லை. அங்கே இவன் அந்த எல்லைக்கு இந்த சைடில் சவுதி உறிஞ்சிறான், இந்த சைடில் யுஏஇ உறிஞ்சிறான். உறிஞ்சும் போது ரெண்டுக்கு அண்டர் கிரவுண்ட்லேருந்து யார் அதிகமாக உறிஞ்சிரா? ஓப்பக்கில் தலைவர் வந்து தலைமை கிட்டத்தட்ட சவுதி அரேபியா. இது பிரச்சனை வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஓடும்போது என்னாச்சு, நீ ஏமனில் பார்த்தா அங்கே ஆட்சியில் பண்ணக்கூடிய பிஎல்சிக்கு வந்து சவுதி அரேபியா ஃபண்டு பண்ணுறான். அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய எஸ்டிசிக்கு வந்து யுஏஇ ஃபண்டு பண்ணுறான். சோமாலியா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இராணுவத்துக்கு சவுதி ஃபண்டு பண்ணுறான். அதுக்கு எதிர்த்து நிற்கிற இன்னொரு துணை இராணுவத்துக்கு வந்து யுஏஇ ஃபண்டு பண்ணுறான். சண்டை மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. ஈரான் ஃபைட்டு வரும்போது தான் 2 பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம என்ன செய்யறது, ஒருத்தர் நம்மளை அடிக்க வர்றானே அப்படின்னு இந்த முகமது பின் ஜாயதும் முகமது பின் சல்மானும் ஒன்றா உட்காந்து பேசுனாங்க. ஓகே, இங்கே ஒரு முகமது, அங்கே ஒரு முகமது, துபாயில் ஒரு முகமது, அதுக்கப்புறம் நீங்கள் ஒமானில் பார்த்தா ஒமானில் ஒரு முகமது. ஓகே, என்ன பின்னாடி அப்பா பேர் சேர்ந்து வரும்போது மாறும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இவங்க இப்படி போட்டு பார்க்கும்போது இப்போது நான் வந்து ஓப்பக்கில் இருந்தால் தானே என்னை கட்டுப்படுத்துவேன். ஓப்பக்கில் இல்லை. அதுக்கு காரணங்கள் 1 2 3 4 போட்டால் இந்த டைமில் நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அதை நான் உறிஞ்சுவேன். சரி, உறிஞ்சிற ஹர்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு என்ன பிரச்சனை ஒரு இது கம்மின்னா, ஹர்மோஸ் வழியே இது இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் சொல்லுவோம். அங்கே வந்து ராஸ்தனூரா, அப்கேக்கு, அல்லசா, தாரான் ஏர்போர்ட்டு அப்படி இந்த லைன் ஃபுல்லாக வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ். அது எல்லாமே வந்து பெர்ஷியன் கல்ஃபில் இருக்குது, பாரசீக வளைகுடா உள்ளே இருக்குது. அந்த சைடில் ஈரான். அப்புறம் தாண்டி அது அங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா ஹர்மோஸ் ஜலசந்தி வழியாக தான் போயாகணும். யுஏஇக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமில்ல, ஹர்மோஸை தாண்டி அந்த சைடில் ஒரு சின்ன ஏரியா இருக்குது, அது பேர் ஃபுஜேரா. அது 7 எமிரேட்ஸில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி, ஓகே, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உம்முல் குவைன், ராசல் கைமா, இந்த மாதிரி கிராஸில் வரும்போது ராசல் கேமா வரைக்கும் வந்து அந்த ஹர்மோஸ் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிறோம். ஆப்போசிட் இந்த சைடில் வந்துச்சுன்னா அது ஃபுஜேரா. அது வந்து கொர்ஃபகான், ஃபுஜேரா, திப்பா, கல்பா அப்படின்னு அந்த ஏரியா. அந்த எமிரேட்ஸ் அமீரகம் அது வந்து ஹர்மோஸுக்கு வெளியில் இருக்குது. அதாவது ஓமான், கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்குல்ல, ஓமான் வளைகுடாவில் இருக்குது. அப்போது ஹர்மோஸுக்கு போக வேண்டியதே இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, இதிலேருந்து பைப் லைனில் எதுலேயோ வந்து எடுத்து கொண்டு போய் ஃபுஜேரால வழியே வெளியேற்றிடலாம். ஸோ ஈரானுக்கு கப்பம் கட்ட வேண்டியது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்து ஓப்பக்கில் இருந்து வெளியேறிட்டோம். நாங்கள் இனிமேல் 10 லட்சம் பேரல் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம் டெய்லி அப்படின்னு அவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். 1ஆம் தேதியிலேருந்து இது எஃபெக்ட்டுக்கு வருது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா,
உலகம் பூரா மாங்குன்னு முனைஞ்சு என்ன பண்ணுறாங்க, சோலார் பவர், விண்டு பவர், அப்புறம் ஈவி காரு, ஈவி இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் பார்த்தா இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ இல்லை 30 வருஷமோ அதில் பெட்ரோலியம் தேவை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். பெட்ரோலியம் எதுக்கு தேவைப்படும்னா, இந்த மாதிரி மோட்டாருக்கு இதுக்கு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதெல்லாம் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய மெத்தனாலுக்கோ, நாப்தாவுக்கோ, தாருக்கோ இந்த மாதிரி சில ஐட்டங்களுக்கு தேவைப்படலாம ஒழிய ரெகுலராக வண்டி ஓடணும்னா கரண்ட் போதும், பேட்டரி போதும். ஏன்னா பேட்டரி இது வந்து அந்த மினரல்ஸ், அதுக்கு அந்த பிளேட்டு அதெல்லாம் வச்சு ஒரு பேட்டரி வந்து ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் 500 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு பேட்டரி ரெடி ஆயிடுச்சு. அது இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பெட்ரோல் தேவையில்லை. அப்போ என்னென்னா உலக அளவில் எழுச்சுவாங்க பேட்டரி வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி, புகை கக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேட்டரியை வந்து பண்ணுறதுக்கே வந்து நிறைய புகை கக்கு, அது வேறு விஷயம். ஆனாலும் பேட்டரி அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் பெட்ரோலியம் பெட்ரோல் டீசலுக்கான தேவை வந்து குறையும். அது குறையிறதுக்கு முன்னாடி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அள்ளி சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, சவுதியோட ரொம்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. உன் கூட நான் சேரவே இல்லைடா, நான் ஓப்பக்கில் இல்லை, தனியாக போகிறேன்னா நான் வந்து ஓப்பக்கு இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே, குரூடா எல்லாத்தையுமே $1 தான் விற்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் மறைமுகமாக கொடுக்குறாங்க. $1 விற்கணும்னு. நான் ஓப்பக்கில் இல்லை, நான் யுவானில் கொடுப்பேன், ருப்பியில் கொடுப்பேன், ரூபிளில் கொடுப்பேன், இல்லை என்ன கரன்சியில் வேணால் கொடுப்பேன், ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்னாகும், $1 இப்போ வந்து வழக்கொழிஞ்சு பெட்ரோ யுவானாக மாறுது. இப்போ யுஏஇ வெளியே வர்றதுனால நேரடியாக இவன் சைனா வந்து வாங்க தயாராக இருக்காங்க. ஈரானில் நிறையா வாங்குறாங்க, யுஏஇலையும் வாங்குறாங்க. அப்படின்னா அவன் சைனா வந்து டீல் பண்ணுறது $ல் பண்ணுறதில்ல, அவன் டீல் பண்ணுறது ஒன்லி யுவான். ஆமாம், யுவான் வாங்குறான் அல்லது திராம்ஸில் வாங்குறான். எதுக்கு உனக்கு திராம்ஸ் இருக்குது, எனக்கு வந்து யுவான் இருக்குது, எதுக்கு $? அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் மாற்றுறாங்கன்னா, இவன் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை குரூட் ஆயிலை சைனா வந்து வாங்குறான், அவன் வந்து யுவானில் கொடுக்குறான், நானும் யுவானில் கொடுக்க தயார்ன்றான். அப்போ நீ யுவானில் கொடுக்குறியா அப்படின்னு சவுதி அரேபியா நானும் யுவானில் செல் பண்ண தயார் அப்படின்றான். கத்தார் என்ன சொல்கிறான், நானும் யுவானில் கொடுக்க தயார்ன்றான். இத்தனைக்கும் கத்தார் வந்து இப்போ இதில் இல்லை, ஓப்பக்கில் இல்லை. ஆனாலும் நான் வந்து யுவானில் கொடுக்குறேன்றாங்க. எல்லாம் வந்து உலகத்து அந்த ஏரியா பூரா வந்து ஒரு மாதிரி டெரிபிளாகி நிற்குது. ஓகே சார், இப்போது இந்த ஒப்பக்லேருந்து வெளியே இருந்தால உலக நாடுகள் மத்தியில் ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஏற்கனவே இந்த ஹார்மோஸ் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இவங்களால நிறைய உறிஞ்சியும் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் அதை வெளியில் விற்க முடியாமல் சைனா வந்து எல்லா இடம் எனக்கு இப்போ வேணாம், இப்போ நான் இங்கே ஈரானில் வாங்கிட்டேன், சவுதியில் வாங்கிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் லேட்டாக வாங்குறேன் அப்படின்னு சொன்னான்னா இவன் விலை குறைச்சி விற்க வேண்டியது. நிறைய உறிஞ்சிட்டான். தக்காளி விளைய வச்சா தான் உதாரணத்துக்கு அதுதான், நிறைய விளைய வச்சுட்டான், உறிஞ்சிட்டான். அதை வந்து $60 கொடுப்பேன், இல்லை இப்போ வந்து $110 வச்சுக்கலேன், $110 கொடுத்து நிறைய இந்த நேரத்தில் எக்கச்சக்கமாக சம்பாதிப்பேன்னு நினைக்கிறான். சப்போஸ் சரியாக போகலை அப்படின்னா நான் $90 தரேன்னு அவன் இறங்கான். இவன் $90 இறங்கினான்னா ஓப்பக்கிலேருந்து வாங்குறவனும் இந்த அவன் 90 தரானே எல்லாம் இங்கே ஓடி வருவாங்க. அப்போ இவன் வந்து 60 லட்சம் பேரல், இது வந்து 70 லட்சம் பேரலாக மாற்றலாம். அப்போ அங்கே சண்டைக்கு வருவான். நீ எப்படி எக்ஸ்ட்ரா உறிஞ்ச போச்சு சண்டைக்கு வருவான். ஏற்கனவே சதாம் ஹுசேனுக்கும் குவைத்துக்கும் வந்த சண்டைக்கு முக்கியமான காரணமே, என் பக்கத்தில் நீ ரொம்ப உறிஞ்சிட்ட, என்னோட பெட்ரோல் போய் நீ உறிஞ்சிட்ட, அதனால் எனக்கு நீ இவ்வளோ கப்பம் கட்டுன்னு சொன்னதுனால தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது. அது மாதிரி சவுதிக்கும் யுஏஇக்கும் ஏற்கனவே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இப்போ இவன் வந்து இப்போ 45 லட்சம் பேரல் உறிஞ்சிட்டு இருக்கான்னா இதை வந்து 50 லட்சம் பேரல் 60 லட்சம் பேரலாக மாற்றினாங்கன்னா இன்னும் பிரச்சனை வந்துடும். ஓகே, இந்த பாதிப்பு வந்து இந்தியாவில் எதிரொலிக்குமா சார்? ஏன்னா தேர்தல் முடிஞ்சோடனே பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும் அப்படின்ற போல ஓப்பக்கில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணுறாரு. முடிஞ்சுன்னா கையோட காரியம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஓகே நான் வந்து நிறைய டீட்டெயில் பார்க்குறேன், கேள்விப்பட்ட வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் $110 115 வரைக்கும் போச்சு. அப்புறம் திரும்ப 102 100 95 96 வரைக்கும் வந்துச்சு. திரும்ப இப்போ $110 நிற்குது. ஏன்னா ஹர்மோஸை அவன் ஈரான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். கல்ஃப் ஆஃப் ஒமானில் வந்து அமெரிக்கா தடை பண்ணியிருக்கான், எதுவும் வெளியே வர முடியல. அதனால் இப்போது அப்படியே நெருக்கடியில் உட்காந்துருக்காங்க இந்திய அரசு, இல்லை இந்திய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள். ஓகே, எது நம்ம வந்து ஹெச்பி, பிபி, இந்தியன் ஆயில், ஆமாம் அதான் பிபின்னு பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அப்புறம் இந்தியன் ஆயில், இவங்க எல்லாமே ஒரு மாதிரி இறுக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆனால் இதே நான் $50 $40 வாங்கும் போதெல்லாம் வந்து இருக்கிறதும் கிடையாது, நல்ல லாபத்தை கொளிப்பாங்க, மக்கள் தள்ள வந்து சாத்துவாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் $110 ஆகிப்போச்சுல, இறுக்கத்தில் உட்காந்துருக்காங்க.
அப்போ என்னென்னா 20லேருந்து 30 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து ஆக போகுது. 101 ரூபா நம்ம கொடுக்கக்கூடிய பெட்ரோல் வந்து இனி 125லேருந்து 130 ரூபாய் ஆக போகுது அப்படிங்கிறது தகவல். இது வந்து எப்படின்னா நான் கேள்விப்பட்ட நான் நிறைய படித்த தகவல். இது வந்து பக்காவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம ஒன்றிய அரசு இது அறிக்கையாக விட்டு கவர்மெண்ட் ஜிஓ எல்லாம் விடலை. ஆனால் அங்கங்கே கேள்விப்படுவாங்கல்ல, கேள்விப்பட்ட அதிகாரிகள் மூலமாக கசிந்த தகவல் அது வந்து நமக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இனி போடணும்னா 125 ரூபாய் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்ஸ் 125 ரூபா ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஓகே குறைக்க போகிறோம் அப்படின்னு 10 ரூபா குறைப்பாங்க. 115 இருக்கும். நம்ம ஏற்கனவே 101 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 10 ரூபா குறைச்சிட்டோம். நீ 25 ரூபா ஏற்றிட்டுடா 10 ரூபா குறைச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ இந்தியாவில் வந்து பெரிய விளைவு ஏற்பட போகுது. என்னென்னா அங்கேருந்து வரத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்புறம் ஈரான் வந்து எக்கச்சக்கமாக எல்லாம் உறிஞ்சி கார்கோ ஐலண்டில் போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க. இனி உறிஞ்சினா கூட வெளியேற்றினா தான், வெளியேற்ற முடியாமல் சைனா கப்பல் கூட உள்ளே வர முடியாமல் இங்கே தடுத்து வச்சுருக்காங்க அமெரிக்கா. ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஒரு 3 நாளில் 72 மணி நேரத்தில் 45 கப்பல் வந்து வெளியேறிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி வெளியேறிச்சுன்னா அவங்க பரவாயில்ல, சைனா கப்பல் நிறையா அதில், அப்புறம் கார்கோ கப்பல் வேறு வெளியிருக்குன்றாங்க. இது வந்து என்ன கண்டிஷனில் போயிட்டு ஒன்றும் புரியலை. என்னமோ நடக்க போகுது. ஓப்பக்கிலேருந்து யுஏஇ வெளியேறினது முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. என்னென்னா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இனிமே உலகம் வந்து பெட்ரோலை வந்து டிபெண்ட் பண்ணாது. அதனால் நம்ம இப்போ முடிஞ்ச அளவுக்கு $110 $100 வந்து அள்ளி அமைக்கிடுவோம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அள்ளி அமைக்கிடுவோம் அப்படின்ற ஒன்று. இன்னொன்று உறிஞ்சிறதுக்கு வந்து நீ தடை போடாத, அதுக்கப்புறம் டாலர்லாம் விற்கணும்னு சொல்லி நீ வந்து கம்பல் பண்ணாத அப்படி இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா பெட்ரோ டாலர் அமெரிக்காவுக்கு பெரிய அடி, ஒரு பக்கம் சைனாவுக்கு ஆதாயம், இன்னொரு பக்கம் ஹார்மோஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்துட்டே நான் ஃபுஜேரா வழியே கல்ஃப் ஆஃப் ஒமான் ஃபுஜேரா வழியை அந்த வழியை நான் வந்து வெளியேற்றிக்கிறேன். ஏன்னா அது வந்து யுஏஇ நாடு தானே, வெளியேற்றிக்கிறேன், எனக்கு வந்து பிரச்சனை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தனியாக ஆவர்த்தனம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இது ஒரு பக்கம் பெட்ரோல் விலை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, குரூட் ஆயில் விலை. ஏன்னா எக்ஸசைஸ் இவன் கொடுக்க நான் $110 நான் $100 தர்றேன், 95 தர்றேன், அப்படி இறங்குவான்ல, அப்போ நாங்களும் இறங்குறோம்னு சொல்லி ஓப்பக்கு இறங்கலாம், அப்புறம் நாங்களும் இறங்குறோம்னு சொல்லி ஓப்பக் ப்ளஸும் இறங்கலாம். ஓப்பக் ப்ளஸ் வந்து ரஷ்யாவை இதை கொண்டது. ஆமாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் ஓப்பக், யுஏஇ ஓப்பக்கிலிருந்து வெளியேறினதுக்கான கதை. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்க நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.